ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। ओम गालीयेषु विद्महे शमशन वासनज धीमहि तन्नो गाली प्रचोदयात्। ஓம் நம சிவாய. ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒருவருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய காலகட்டம் எது, பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ஒருவருடைய அறிவுத்திறன் எப்படி இருக்கும், ஒருவருடைய ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகம், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆயில் ரேகைக்கு வந்துடணும், வேறு எங்கேயும் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. படத்தில் காட்டிலுவார் ஆயில் ரேகையில் எந்த இடத்துல ட்ரையாங்கிள் இருக்கோ அந்த காலகட்டம் தான் அந்த கைரேகைக்குரியவர் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகம். படத்தில் பாருங்கள், இந்த கைரேகையில் ஸ்டார்டிங்லாம் அந்த முக்கோணம் ஃபார்ம் ஆகவே இல்லை. அப்படின்னா என்னென்னா மத்திய வயசுனா இந்த காலகட்டம் என்னென்னா 40லேருந்து 46 47 வயசு, 7 வருஷம். ஒரு முக்கோணம்ன்றது 7 வருஷம், 5 to 7 வருஷம் அந்த கணக்கில் வச்சுக்கணும். ஸோ 40வது வயசுலேருந்து 47வது வயசு வரைக்கும் இவருக்கு நிறைய இன்கம் வரும். அந்த இன்கம்மை சேர்த்து இவருடைய 47வது வயசினுடைய ஃபைனலில் இவர் வாங்குவார். ஸோ அது ஏக்கர் கணக்கில் நிலமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய ஊருக்கு நடுவில் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட ஃப்ளாட்டாக இருக்கலாம், அல்லது பில்டர்ஸுக்கு கட்டியிருக்கிற ஒரு ஃப்ளாட்டில் அமௌண்ட் கொடுத்து அந்த ஃப்ளாட்டை புக் பண்ணலாம். ஆக மொத்தம் முக்கோணம் ஆயில் ரேகையில் எந்த பகுதியில் ஃபார்ம் ஆகிருக்கோ அந்த காலகட்டம் செல்வ செழிப்பான பகுதி. அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் கஷ்டமான பகுதி அப்படி சொல்லாதீங்க. அந்த காலகட்டத்தில் நார்மலாக வர்றதை விட அதிக பணம், அதிக வருமானம், அதிக லாபம், அதிக சொத்து வரும் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது மெஜாரிட்டியாக இருக்கும் அந்த காலகட்டத்தில். மற்ற காலகட்டத்தில் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மஞ்சள் கலரில் ஒரு வட்டம் போட்டிருங்க பாருங்கள். ஆயில் ரேகை நடிப்பகுதியில் வி போன்ற சிம்பிள், ஃபிஷ்குரி, இதை நீங்கள் மீன் சிம்பிள் புரிஞ்சிட்டாலும் சரி, அல்லது வி சிம்பிள் புரிஞ்சிட்டாலும் சரி, இது போல் ஒரு ஃபார்மேஷனில் ஆயில் ரேகை அடிப்பு இதில் ரேகை இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் இப்போது ஒரு ஷேர் வாங்கி அந்த ஷேர் பெரிய அளவில் பூமை பார்க்குறது, ஒரு நிலம் வாங்கி 1 லட்ச ரூபாய்க்கு நிலம் வாங்கினது 50 லட்சம் 1 கோடின்னு போச்சுன்னா பெரிய பூம் அப் தானே. அதுபோல் பெரிய அளவில் லாபம், பெரிய அளவில் பூம் அப் பார்க்கக்கூடிய அமைப்பை இந்த மீன் போன்ற சிம்பிள் ஏற்படுத்தும். புத்தி ரேகையில் வி போன்ற சிம்பிளுக்கு பாருங்கள், ஃபோர்க் சிம்பிள். இது வந்து புத்திசாலித்தனம் ரேகை, டெக்னாலஜி ரேகை. மோஸ்ட்லி இது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோடைய கையில் இருக்குது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ், அதாவது புதிய டெக்னாலஜிகளை கண்டுபிடிச்சி அதை மக்களுக்கு புதுமை புகுத்துறாங்க பார்த்தீங்களா. அதாவது புதிய ஆப்ஸ் கண்டுபிடிச்சி அதை மக்களுக்கு யூஸ் ஆகிறது தர்றது, புதிய டெக்னாலஜி கண்டுபிடிச்சி அதை மார்க்கெட்டுக்கு விடுறது, இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்க இல்லைங்களா. அவங்க எல்லாத்துக்குமே இது மாதிரி ரேகை இருக்குது. அவங்க வந்து ஓனராக தான் இருக்கணும் இல்லை, அந்த சாஃப்ட்வேர் அவங்க தனியாக தான் உருவாக்கணும் இல்லை. அந்த சாஃப்ட்வேர் டீமில் அவங்க ஒர்க் பண்ணாலும், அந்த ஒர்க் பண்ணி அந்த சம்பளம் வாங்கினாலும் ஓகே தான். ஓகேங்களா. எப்போவுமே ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அந்த டீம் லீட் பண்ணுறது வந்து 2ஆம் பட்சம் தான். அந்த டீமில் இருக்கிறவங்க சம்பளத்தை வாங்கிட்டு அந்த சம்பளத்துக்கு ஏற்ற அந்த சாஃப்ட்வேர் பண்ணி தருவாங்க. அவங்க தான் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. ஆனால் அந்த டீம் வச்சு மேய்க்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பணபலம் இருக்கும். அந்த பணத்தை வச்சு 10 பேர் வேலைக்கு வச்சு அந்த 10 பேருடைய மூளையை கசக்கி புழிஞ்சு அதை வந்து சம்பளமாக மாற்றிக்குவாங்க, கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இதில் வந்து நேரடி புத்திசாலிகள் வந்து பெரிய அளவில் பணம் பார்த்தது கூகுள் சுந்தர் பிச்சை, எலான் மஸ்க். அதுபோல் சில பேர் தான் நேரடியான புத்திசாலிங்க. நேரடியாக சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சி நேரடியாக அதனால் அந்த ப்ராஃபிட்டை தனக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க லாபமாக. ஆனால் நிறைய புத்திசாலிங்க, நிறைய சயின்டிஸ்ட்டுங்க மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்து, அதாவது கூலிக்கு வேலை பார்க்குறாங்க, சம்பளத்துக்கு வேலை பார்த்து அடிமை ஜீவனம் தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பெரிய ஜீனியஸாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்காது. அதனால் அவங்க வேறு வழி இல்லாமல் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு தன்னுடைய அறிவை அற்ப விலைக்கு விற்றுட்டு, பரதேசி படத்தில் எப்படி கூலிக்காக போயிட்டு அடிமையாகவங்களே அது மாதிரி மாத சம்பளத்துக்காக தன்னுடைய அறிவை கம்மி விலைக்கு விற்று தன்னுடைய வறுமையை போக்கிக்கிறாங்க. ஸோ அவங்க வறுமையில் இருக்காங்களா இல்லையன்றதை பற்றி சொல்ல வரல. இது மாதிரி வி ஷேப் இருந்தால் அவங்க பெரிய ஜீனியஸ், பெரிய அறிவாளி, பெரிய சயின்டிஸ்ட், அல்லது சயின்டிஸ்ட்க்கு ஒப்பானவங்க, அல்லது அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுல வல்லவர்கள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சனிமேட்டில் எத்தனை ரேகை இருக்கோ, அதாவது சனிமேட்டில் செங்குத்து ரேகைகள் எத்தனை ரேகை இருக்கோ, அல்லது திரிசூலக்குரிய அமைப்பு இருக்கோ, அல்லது நீண்ட தொழில் ரேகை அமைப்பு பெற்றவங்களுக்கு மிகப்பெரிய முதலாளி ஆகக்கூடிய யோகம் இருக்குது. அவங்க 100கணக்கான 1000கணக்கான பேருக்கு சம்பளம் தரக்கூடிய அமைப்பை
இந்த சனிமேட்டில் இருக்கக்கூடிய செங்குத்து ரேகைகள் தருது அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. ஸோ சனிமேட்டில் உங்களுக்கு நீண்ட விதிரேகை வந்து நின்று இருந்தாலும், அல்லது திரிசூல் குறி இருந்தாலும், அல்லது படத்தில் காட்டிலவாறு நிறைய செங்குத்து ரேகைகள் இருந்தாலும் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில், ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம், ஒன்றுக்கு மேற்பட்ட வழியில் லாபம் எல்லாமே அமையும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. அடிஷ்னலாக சூரிய ரேகை நீண்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும், பிரபலமாக விளங்குவாங்க. மீடியா, டிவி, சினிமா மற்றும் இந்த பொது மீடியாவில் இந்த மேடை பேச்சாளர், அரசியல் பேச்சாளர், ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க பொதுமக்கள் மத்தியில் பிரபலமாக விளங்குவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பு தான் இந்த மஞ்சள் கலரில் போட்டுருங்க பாருங்கள். முதல்வர்களுக்கு கீழே சூரிய மேட்டில் இது மாதிரி ஒரு நீண்ட சூரிய ரேகை இருந்தால் அவங்க பிரபலமாக ஆவாங்க, அதிகாரமிக்கரெலாம் விளங்குவாங்க. அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ், அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட பணம் கம்மியாக இருந்தாலும் சப்போர்ட்டர்ஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரபல யோகத்தை இந்த நீண்ட சூரிய ரேகை தரும். கீழ்சுவை மேட்டில் 2 ரேகை செங்குத்து ரேகை போட்டிருக்கும் பாருங்கள், ஆயில் ரேகை இணையாக. இது வந்து செல்வாக்கு ரேகை, சிஸ்டர்ஸ் லைன். இப்படி இருக்கிறவங்க அந்த காலகட்டத்தில் பிரபலம் விளங்குவாங்க. ஆனால் இது வந்து பாதியிலே கட் ஆகிடுச்சுன்னா பாதியில் வர செல்வாக்கு பாதியிலே போயிடும். சில பேர்லாம் ஒரு 15 வருஷம் எம்எல்ஏ கண்டினியூ இருப்பாங்க. அந்த டைமில் அவங்க பயங்கர பிரபலம் விளங்குவாங்க. அதுக்கு பிறகு அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஆனால் அந்த 5 வருஷம் அவங்க எம்எல்ஏவோ எம்பியாவோ அரசியலில் பெரிய விஐபிக்களாவோ இருப்பாங்க. ஸோ இது மாதிரி அமைப்பு பாருங்கள். இது 5-20 வருஷம் மிகப்பெரிய விஐபியாக இருப்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு சொல்லலாம், வைகோ அவரில் சொல்லலாம். வைகோ அவர்லாம் சின்ன வயசில் அடுத்த முதலமைச்சர் அப்படின்ற அளவுக்குலாம் பேசியிருந்தாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் பயங்கர பிரபலமாக இருந்தார். எங்கே போனாலும் வைகோ, டி ராஜேந்தர் அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போது டி ராஜேந்தர் பற்றி யாரும் பேசுகிறதில்ல, வைகோ பற்றி யாரும் பேசுகிறதில்ல. ஆனால் அந்த காலகட்டத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது வைகோ, டி ராஜேந்தர் அவங்களும் பயங்கர ஃபேமஸாக பெரிய விஐபியாக இருந்தாங்க. எந்த பேப்பர், எந்த மீடியாவில் பார்த்தாலும் வைகோ, டி ராஜேந்தர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி அமைப்பு இருந்தால் இந்த செல்வாக்கு ரேகை 2 ரேகை போட்டிருக்குல்ல, இது பாதியில் வந்து பாதியில் போயிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கும். கடைசி வரைக்கும் ரஜினி அந்த மாதிரி கடைசி வரைக்கும் பாப்புலராக இருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பாப்புலாரிட்டி போயிடும். அது மாதிரி ஒரு அமைப்பு இந்த அமைப்பு. அதே போல் சுக்கிரமேட்டில் குறுக்கு ரேகைகள் பாருங்கள். இந்த சுக்கிரமேட்டில் குறுக்கு ரேகைகள் இருந்தாவே ஃபஸ்ட்டு லவ் ஃபெயிலியர் ஆகும், 2வது நினச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது, 3வது மேரேஜ் கொஞ்சம் டிலே ஆகும், 4வது மேரேஜ் பண்ணியிருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார சண்டை சச்சரவு வந்து நிறைய செலவுகளை ஏற்படுத்தும். 4ல் ஏதாவது ஒன்று நடக்கும். 4ம் நடக்கும் இல்லை. ஒன்று லவ் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை நினச்சவனை கல்யாணம் பண்ண முடியாமல் போகலாம், அல்லது மேரேஜ் டிலே ஆகலாம், அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார சண்டை சச்சரவு வரலாம். ஏதாவது ஒன்று நடக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து சுக்கிர பரிகாரம் பண்ணணும். சுக்கிர பரிகாரம் ஒன்றும் பண்ண வேணாம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி லட்சுமியில் ஏற்றி வச்சு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஸ்துதேன்னு ரெகுலராக சொல்லிகிட்டே இருக்கணும். அதே போல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அல்லது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி கண்ணு தெரியாதவங்க, ஊனமுற்றவங்க, அனாதை குழந்தைகளுக்கு ஒரு வேளை உணவை அன்னதானம் பண்ணணும். அப்படி பண்ணால் மிக சிறப்பான யோகத்தையும் லாபத்தையும் தரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.